காணாமல் போன மகன் உவமை என்று தலைப்பிடப்பட்டுள்ள இயேசு கூறிய உவமை மிகச்சிறந்த ஒரு சிறுகதையாகும். ஊதாரி மகன் பற்றிய உவமை என்றும் ஊதாரி தந்தை பற்றிய உவமை என்றும் முன்பு அழைக்கப்பட்ட இந்த உவமை இப்போது காணாமல் போன மகன் உவமை என்று அழைக்கப்படுகிறது. இந்த கதையில் வருகின்ற 3 நபர்களையும் அவர்களுடைய பண்புகளையும் நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போம். தந்தையை பற்றி மட்டும் இந்த உவமையில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாயை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. எனவே தாய் இல்லாத சூழலில் அந்த தந்தை அவருடைய மகன்களுக்கு தந்தையும் தாயுமாக இருந்து அன்பு செய்து அரவணைத்து வளர்த்திருப்பார். அவருடைய அன்பு பேரன்பாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சொத்தை பிரித்து தர வேண்டும் என்று இளைய மகன் கேட்டபோது ஏன், எதற்கு என்று எந்த கேள்வியும் கேட்காமல் சொத்தை பிரித்து கொடுக்கிறார். அவருடைய இளைய மகன் அவரை விட்டு பிரிந்து சென்ற போதும் அவன் மீது கொண்ட பேரன்பினால் அவன் என்றாவது ஒரு நாள் திரும்பி வருவான் என்ற எதிர்நோக்கோடு வழிமேல் விழி வைத்து அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய பேரன்பு காத்திருக்கும் அன்பாக மாறுகிறது. அவன் ஒரு நாள் திரும்பி வந்தபோது எந்த கேள்வியும் கேட்காமல் அவனை ஏற்றுக்கொள்ளுகின்ற அன்பாக மாறுகிறது. அவனை மீண்டும் அன்பு மகனாக, மகனுக்குரிய உரிமைகளை அவனுக்கு கொடுத்து ஏற்றுக்கொள்கிறார். அவனுடைய மனமாற்றத்தில் மகிழ்ந்து அதை கொண்டாட அழைப்பு கொடுக்கிறார். இதுவே அத்தந்தையின் பேரன்பு, நிபந்தனையற்ற அன்பு, மன்னிக்கும் அன்பு, மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் அன்பு, மனமாற்றத்தை கொண்டாடும் அன்பு. இளைய மகன் தன் தந்தையை விட்டு பிரிந்து போக எண்ணுகிறான். காணாமல் போன மகனாக மாறுகிறான். தந்தை இருக்கின்ற போதே அவருடைய சொத்தில் பங்கு கேட்பது அவரை இறந்தவராக கருதுவதற்கு சமம். இப்படி தந்தையின் அன்பிலிருந்து விலகிச் சென்று அவன் தன் விருப்பம் போல் வாழ்ந்த பிறகு உண்ண உணவு கூட இல்லாத சூழலில் உணர்வு நிலைக்கு வருகிறான். தந்தையின் அன்பை எண்ணி பார்க்க இச்சூழல் அவனுக்கு உதவுகிறது. நான் எழுந்து என் தந்தையிடம் போவேன் என்று அவன் எடுத்த முடிவுதான் அவனுடைய வாழ்வில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம். தவறு செய்துவிட்டு தவறிலேயே வாழ்ந்து கொண்டிருக்காமல் தவறை உணர்ந்து மீண்டும் தந்தையிடம் செல்ல அவன் எடுத்த முடிவு அவனுக்கு புது வாழ்வை பெற்றுத் தருகிறது. தந்தையை சந்திக்கும் பொழுது என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று அவன் எண்ணினானோ அதையெல்லாம் சொல்வதற்கு கூட அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதற்குள்ளாக அவனை இடைமறித்து அவனுடைய தந்தை அவனை ஏற்றுக்கொள்கிறார். மனமாற்றத்தின் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இளைய மகன் திகழ்கின்றான். இளைய மகன் மட்டும் காணாமல் போகவில்லை, மூத்த மகனும் கூட காணாமல் போன மகன்தான். அவன் தந்தையோடு இருந்தான். ஆனால் அவன் தந்தையோடு நல்ல உறவில் இல்லை. தந்தையின் அன்பை சுவைத்து அனுபவித்து உணரவில்லை. நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன் என்று அவன் சொல்வதிலிருந்து அவனுக்கும் தந்தைக்குமான உறவு வெளிப்படுகின்றது. உரிமைகளை பெற்றிருந்த அவன் அவற்றை பயன்படுத்தக்கூட இல்லை. என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை என்று அவன் கேட்கிறான். அவனை அப்படி வாழ விடாமல் அவனுடைய தந்தை தடுக்கவில்லை. வாழ்வை முழுமையாக வாழத் தெரியாதவனாக, அன்பை சுவைத்து உணர அறியாதவனாக அவன் இருந்திருக்கின்றான். அதனால்தான் மனம் மாறி வந்த அவனுடைய சகோதரனை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறான். இவனும் காணாமல் போன மகன்தான். இம்மூவரில் நாம் யாரைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? எத்தகைய மனநிலையை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று சிந்திக்க இத்தவக்காலம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. கடவுளின் இயல்பை மீகா இறைவாக்கினர் இன்றைய முதல் வாசகத்தில் தெளிவுபடுத்துகிறார். கடவுள் குற்றத்தை பொறுத்து தீச்செயல்களை மன்னிக்கின்றார். அவர் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். பேரன்பு கூர்வதில் அவர் விருப்பமுடையவர். இரக்கம் காட்டுபவர். தீச்செயல்களை மிதித்து போடுபவர். மனிதர்களின் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுபவர். இத்தகைய கடவுளை நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதில் பெருமை கொள்ள வேண்டாமோ?